ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரைஸ் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எண்ணெயே இல்லாமல் சூப்பரான ரைஸ் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பீட்டர் இல்லாட்டினா ஹேண்ட்லேயே பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் நல்லா க்ரீமியாக பீட் பண்ணணும். ஸோ முட்டையை அப்போ தான் பாப்கார்ன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். 2 டீஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பீட் பண்ணுறப்ப நல்லா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக க்ரீமியாக கிடைக்கும். நீங்கள் இந்த க்ரீமியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த பாப்கார்னோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல். நம்ம மிச்சம் ரைஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாப்கார்ன் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிளாக செஞ்சிடலாம். குழந்தைகளாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா முட்டையை பீட் பண்ணிட்டோம். இப்போ லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க. பார்த்தாலே தெரியும் முட்டை நல்லா பீட் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம். அதாவது சாப்பாடு உங்களுக்கு பழைய சாப்பாடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நல்லா வேக வச்ச அரிசி சாதம் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சாதத்தை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது, லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம ஏற்கனவே முட்டையை பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ஊற்றிடுங்க. இப்போ ஊற்றினதுக்கப்புறம் இதை ரொம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. சும்மா ஜென்டலாக லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இப்போ லெமன் ஜூஸ் அரை டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக லிட்டில் பிட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டான்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பீட்ரு யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி இந்த மாதிரி ஒரு கரண்டியில் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கணும். ரைஸ் அண்டு முட்டை எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி திக்கான மாவு மாதிரி வரணும். ஸோ இப்போ இதை ஒரு பைப்பிங் கவரில் மாற்றிடலாம். அப்போ தான் நம்ம டிசைன் போட முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் கவரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் சும்மா எடுத்து சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கிற டிசைன்ஸ் நான் போட போகிறேன். ஸோ அதனால் இந்த பைப்பிங் கவரில் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அவ்வளோதான், மாவெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ பைப்பிங் கவர் எடுத்து இப்போ ஏற்கனவே நீங்கள் இதை ஓவனில் தான் செய்ய முடியும். ஓவன் இல்லை ஏர் ஃப்ரையரில் தான் செய்ய முடியும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெயே இல்லாமல். இந்த மாதிரி அடியில் பட்டர் சீட் வச்சுக்கோங்க. இதே மாதிரி டிசைனில் இந்த மாதிரி குச்சி குச்சியாக நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் ஓகேவோ நீங்கள் அந்த மாதிரி டிசைன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி டிசைன் போட்டால் ஈஸியாக எடுத்து சாப்பிடலாம். ஸோ அதனால தான் மிச்சர் எல்லா மாவுலேயுமே இதே மாதிரி டிசைன் போட்டுருங்க. கரெக்டாக ப்ரீஹீட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் இது வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்பயே ஓவனை ப்ரீஹீட் பண்ணிடுங்க. ப்ரீஹீட் பண்ணால் தான் இப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி முடிச்சுட்டு அவ்வளோதான். பார்த்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி குச்சி குச்சியாக இந்த மாவு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஓவனை 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ பேக் பண்ணிடுங்க. 15 to 20 மினிட்ஸ் நீங்கள் இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு நல்லா பொஸ்ஸுன்னு இருக்குது. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம ரைஸ் பாப்கார்ன் செஞ்சிட்டோம். இது குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட நம்ம எண்ணெயே ஊற்றலை. சூப்பரான ரைஸ் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு.
உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.